தமிழோடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருபவர்களுக்கு தெரியும். இப்போது நாம் விளையாடப் போகிற இந்த பகுதி ஒரு மறுவாய்ப்பு சுற்று. மறுவாய்ப்பு சுற்று என்பது முதல் நிலையில் விளையாண்டு வெளியேறிய அணிகளை வரவழைத்து நடத்திய முதல் மறுவாய்ப்பு சுற்று. அந்த மறுவாய்ப்பு சுற்றில் தேர்வான சிறந்த அணிகள் முதல் சுற்றில் தேர்வான அணிகளோடு சேர்ந்து இரண்டாவது கட்டத்தில் விளையாடினார்கள். இரண்டாவது கட்டத்தில் வெளியேறியவர்கள் மூன்றாம் கட்டத்தில் அந்த மறுவாய்ப்பு சுற்றில் விளையாடினார்கள். இப்பொழுது மூன்றாம் கட்ட போட்டிகளும் முடிவடைந்த நிலையில் இந்த மூன்றாம் கட்டத்தில் வெளியேறிய அணிகளுள் 4 முதன்மையான அணிகளை வரவழைத்து அவர்களுக்காக இந்த மறுவாய்ப்பு சுற்றை நடத்துகிறோம். இதில் தேர்வாகிற அணிகள் காலிறுதி சுற்றுக்கு பிற அணிகளோடு சேர்ந்து பயணிக்க முடியும். அந்த 4 பள்ளிகளில் முதல் அணியாக நாம் அழைப்பது திருவண்ணாமலை ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். எங்களால் நிலை 3ல் முதல் 2 சுற்றுகளில் 20 மதிப்பெண்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. சுற்று 3ல் மதிப்பெண்கள் எடுக்கவே முடியல. 4வது சுற்றுல நாங்கள் எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து விளையாடும் போது நாங்கள் நிறைய மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ணியிருப்போம். ஆனால் லாஸ்ட் ஒரு கொஷினில் நாங்கள் தப்பாக விடை அளித்ததுனால நாங்கள் 10 மதிப்பெண்கள் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படி நாங்கள் 10 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா நாங்கள் தான் 3வது நிலையோட ஃபர்ஸ்ட் வின்னராக இருந்திருப்போம். நாங்கள் பண்ண இந்த ஒரு தப்புனால எங்களால் அடுத்த சுற்றுக்கு போக முடியலை. நாங்கள் இப்போ வைல்ட் கார்டு சுற்று விளையாட போகிறோம். இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் அடுத்த நிலைக்கு தேர்ச்சி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சரி, இப்போ மறுவாய்ப்பு சுற்றில் நீங்கள் முடிந்தவரை முயன்று அதிக பிழைகள் இல்லாமல் நிதானமாக விளையாடி அடுத்த கட்டத்திற்கு, அதாவது காலிறுதி சுற்றுக்கு நீங்கள் தகுதி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது அணி தர்மபுரியில் இருந்து வரும் தி விஜய் மில்லேனியம் பள்ளி. வணக்கம். முன்னாடி நடந்த 3ஆம் சுற்றில் நாங்கள் நூல் இலைவில் அந்த வாய்ப்பை நாங்கள் தவற விட்டோம். ஆனால் இந்த மறுவாய்ப்பு சுற்றில் நாங்கள் அதை தவற விட மாட்டோம். எங்களோட முழு பயிற்சியை இதில் காமிச்சு எங்களது முழு திறனை இதில் வெளிப்படுத்தணும். நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கோம். கண்டிப்பாக ஜெயிப்போம் நம்புகிறோம். ஃபீனிக்ஸ் பறவையை போல் ஒரு முறை கீழே விழுந்தாலும் வெற்றிக்காக மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே தான் இருப்போம். கண்டிப்பாக நாங்கள் அடுத்த சுற்றுக்கு தேர்வாகி செல்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வீழ்வது வெட்கம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பது தான் வெட்கம். நாங்கள் அந்த அளவுக்கு எங்கள் பயிற்சி எடுத்திருக்கோம். நாங்கள் ஜெயிப்போம் நம்புகிறோம். சரி, உங்களை இன்றைய பகுதிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்த அணி சென்னை கவிபாரதி வித்யாலயா. ஐயா, நாங்கள் இந்த விளையாட்டு அடிப்படையில் போலே எளிமையாக தான் இருக்கும்னு நினச்சிருந்தோம். ஆனால் 3வது லெவல் வரும்போது நம்ம நடுமடையான சொற்கள் கற்றுக்கணுன்றதை தவறிட்டோம் ஐயா. இப்போ கற்றுன்னு வந்துருக்கோம் ஐயா. நிறைய சொற்களை இன்னும் புதிதாக கற்றுக்கொண்டோம் ஐயா. அகராதியிலிருந்து நிறைய சொற்களை கற்றுக்கொண்டு அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டோம். உன்னால் முடிந்த முயற்சியை செய், பலனை எதிர்பார்க்காதே. பலன் தானாக கிடைக்கும். சில நேரங்களில் பலன் கிடைக்கவில்லை என்றால் அது உனக்கில்லை என்று முடிவு செய்து கொள். நீ செய்த முயற்சி உன் வாழ்வின் மறுபக்கத்தையும் திருப்பலாம். அருமையான சிந்தனை, உன் வயதை தாண்டிய சிந்தனை. உங்கள் அணியை இன்றைய மறுவாய்ப்பு சுற்றுக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி பள்ளி தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் பதின்ம மேல்நிலை பள்ளி. நாங்கள் தேடுறோம், நல்லா தான் பண்ணோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் வினாக்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 3வது சுற்று ரொம்ப கடினமாகவே தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் மதிப்பெண் எடுத்து கொடுத்தேன். எங்கள் டீம்மேட்ஸால் மதிப்பெண் எடுக்க முடியலை. 2 மதிப்பெண் வித்தியாசத்தில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம். அடுத்த கட்டமாக எங்களுக்கு மறுவாய்ப்பு சுற்று இருக்குது. அதில் சிறப்பாக விளையாடி காலிறுதிக்கு தகுதி பெறுவோம்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்க போகும் 4 பள்ளிகளையும் சந்தித்தோம். 3வது கட்ட போட்டிகளில் வெளியேறிய 4 பள்ளிகளில் சிறந்த 4 அணிகளை வரவழைத்து அவர்களுக்கு இந்த மறு வாய்ப்பை கொடுக்கிறோம். இன்று நடக்கும் இந்த 4 சுற்றுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து முன்னிலையில் இருக்கிற ஒரே ஒரு பள்ளி காலிறுதி சுற்றுக்கு செல்லும். அது எந்த அணி என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது சுற்றை தொடங்குவோம். திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல் திரையை பாருங்க. 3 எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். ஓடம். இது குரில். ஒற்று. ஒற்று. யாரும் சொல்லாத ஒரு சொல். 10 மதிப்பெண்கள். உன்னுடைய அணியை சேர்ந்தவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி, உன் முகத்தில் அதிர்ச்சி. நீயே 10 மதிப்பெண்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல.
சும்மா ஒன்று சொல்லி வச்சா சரியான சொல்லாயிடுச்சு. ஆனால் ஒரு அழகான சொல்லை நீ அறிந்திருக்கிறாய். ஒற்று என்றால் என்ன? மெய்யெழுத்து ஐயா. ஒரு மெய்யெழுத்து இல்லையா? 2 சொற்களை இணைக்கிற ஒரு எழுத்து மெய்யெழுத்து தான் ஒற்றெழுத்து. அழகா சொன்னா. இரண்டாவது சொல்லுக்கு போகலாம். மேகம். மேகம். மேலம். மேளம். 8 மதிப்பெண்கள். எல்லாம் சரியாக போய் கொண்டிருக்கிறது. மூன்றாவது சொல்லும் அதே போல அமையட்டும். நன்றி ஐயா. திரையை பார்க்கலாம். சான்று. சான்று. சார்பு. சார்பு. சாபம். சாபம். 6 மதிப்பெண்கள். பின்னிட்ட. நன்றி ஐயா. அமரலாம் மகிழ்ச்சியுடன். இரண்டாவது அணி தர்மபுரியில் இருந்து வந்திருக்கும் தி விஜய் மில்லேனியம் பள்ளி. சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு சிறு பிள்ளை. தொடங்கலாமா? 3 எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். தீர்வு. தீர்வு. அருமையான சொல். தீட்டு. தீட்டு. தீங்கு. தீங்கு. அடே அப்பா, சரியான பயிற்சி. தீண்டு. தீண்டு. விடமாட்ட. அழகா முயற்சி பண்ண. அதுக்காக உனக்கு முதல்ல பாராட்டு சொல்லியே ஆகணும். அழகான 4 சொற்கள் சொல்லியிருக்க. உன்னை சிரமப்படுத்திய அந்த சொல் என்ன சொல்? தீபம். தெரியும் இல்லையா? சரி, இரண்டாவது சொல்லுக்கு போகலாம். மொட்டை. மொட்டை. 10 மதிப்பெண்கள். மொட்டையெல்லாம் உனக்கு 10 மதிப்பெண் வாங்கி தருது பாரு. பரவாயில்லையே, நீ கொஞ்சம் சொல்ல தயங்குன அந்த சொல்ல, ஆனால் அதுதான் 10 கொடுத்துருக்கு. இறுதி வாய்ப்பு, மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. இனிமை. இனிமை. இயல். இயல். இகழ். 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 இதழ். இதழ். அருமையா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்க பாப்பா. இன்று. இன்று. நல்லா அழகா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்க. அருமையா சொன்ன. இளமை. 5 வாய்ப்புகள் முடிஞ்சது இல்லம்மா? இப்ப அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். இருள். தெரிந்த சொல் தானே? அழகா முயற்சி பண்ண. நீ போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி சென்னை கவிபாரதி வித்யாலயா. தொடங்குவோமா? ஆமையா. உங்களுக்கான முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து. தவம். தவம். தமிழ். தமிழ். தம்பி. தம்பி. தண்டு. தண்டு. எல்லாம் நல்லா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. தட்டு. தட்டு. 5 வாய்ப்புகள் முடிவடைந்து விட்டன. அது என்ன சொல் நினைக்கிறீங்க? அப்படின்னு நினைக்கிறோமா? எங்க பாப்போம். தகடு. தெரியும் இல்லையா? ஆமையா. சரி, அடுத்த சொல்லுக்கு போகலாமா? ஆமையா. அடுத்த சொல் திரையை பாருங்க. மூலம். மூலம், மூக்கு, மூக்கு, மூன்று, மூன்று, மூட்டை, மூட்டை, மூச்சு, மூச்சு. 2 மதிப்பெண்கள். இது ஒரு ஆறுதலாக வந்திருக்கிறது. ஆனா விடாம நீ எல்லா குறிப்புகளையும் சொன்னது அபாரம். இப்ப இறுதி வாய்ப்பு, 3வது சொல்லுக்கான குறிப்பு. வேடம், வேடம், வேதம், வேதம், வேதனை, வேதனை. 6 மதிப்பெண்கள். மகிழ்ச்சி, நிறைய மதிப்பெண்கள் எடுத்துட்டேன்.
முதல் சுற்றின் இறுதி போட்டியாளர் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? உனக்கான முதல் எழுத்து கடல். கடல். கம்பு. கம்பு. களைப்பு. அது 4 எழுத்து சொல். கண்டு. கண்டு. பார்ப்போம் அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். தெரியும் இல்லையா? சரி, இரண்டாவது சொல்லுக்கு போவோம். விட்டு. விட்டு. விளைவு. விளைவு. வினாடி. வினாடி. அதுவும் இல்லை, என்ன சொல்லுன்னு பார்ப்போம். விழுது. தெரியுமா தெரியாதா? தெரியாதா? ஆலமரம் தெரியுமா? ஆலமரம் பார்த்துருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? படங்களில் பார்த்துருக்கியா? சின்ன மரமா பெரிய மரமா? பெரிய மரம். அந்த மரத்துலேருந்து நிறையா பூமிக்கு தொங்குமே, அதை தாங்கிறதுக்கு அது பேர் அதான் விழுது. தெரியுதா உனக்கு? உங்கள் பலருக்கு தெரியும் நான் நம்புகிறேன். சரி, உனக்கான இறுதி வாய்ப்பு. திரையை பார். இதை எப்படியாவது கண்டுபிடிக்க போகிறோம். நட்பு. நட்பு. நண்டு. நண்டு. நன்மை. நன்மை. நகம். 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 நகம் தான் சொன்னேன். நடம். நடம். உங்கள் அணியை கேளுங்க, என்ன சொல்லா இருக்குன்னு. நலம். நலம் நினைக்கிறீங்க. வேற ஏதாவது நலமான்னு பார்ப்போம். ஆமாம், பரவாயில்ல, முடிந்தவரை நீ முயன்றாய். அழகாக பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய். நீ அமரலாம். முதல் சுற்றின் முடிவில் இந்த அணிகள் எடுத்திருக்கும் மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றை தொடங்க போகிறோம். அதை தொடங்கும் அணி தர்மபுரியிலிருந்து த விஜய் மில்லேனியம் பள்ளி. தொடங்குவோமா? 4 எழுத்து சொற்களை நீங்கள் தொடங்க போகிறீர்கள். உங்களுக்கான முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து முன்னுரை. முன்னுரை. முகவரி. முகவரி. 8 மதிப்பெண்கள். அருமையான தொடக்கம். இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. தீக்கரை. தீ. தீக்கடையா? கடைக்கே தீ வச்சிருக்கியா? தீக்கடை சொல்லியாச்சு, போட்டுருவோம். அது என்ன சொல்லுன்னு பாருங்க. தெரிந்த சொல்லா? சரி, மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு. அங்கம். அங்கம். நல்ல அருமையான சொல். அடுக்கு. அடுக்கு. 8 மதிப்பெண்கள். இந்த சொல் சும்மா ஏதோ ஒன்று சொல்லணும்னு நீ சொல்லலை. அந்த இக்குக்கு அப்புறம் என்ன எழுத்து வருதுன்றதை வச்சு நீ இந்த இடத்துல ஒரு எழுத்தை நிரப்பி பார்க்கும்பொழுது இது கிடைத்தது என்று நான் ஊகித்துக் கொள்கிறேன். இது சரியா? இல்லை சும்மா அடிச்சு விட்டியா? சும்மா இல்லை, இக்குக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும்னு நீ நினச்ச? அப்படி ஒன்றும் நினைக்கவே இல்லை.
அப்போ வந்து உனக்கு நல்ல நேரம் தான், நான் என்ன பண்ணுறது. 8 மதிப்பெண்கள், அருமையாக முயற்சி செய்தாய். நீ போய் அமரலாம். சென்னை கவிபாரதி வித்யாலயா அடுத்தது. உங்களுக்கான வாய்ப்பு 4 எழுத்து சொல். திரையை பாருங்க. எண்ணம், எண்ணம், எறும்பு, எறும்பு, எதிலும், எதிலும், எதிரொலி, எதிரொலி. 4 மதிப்பெண்கள். அருமையா கண்டுபிடிச்ச. இங்க இருக்க எல்லாருக்கும் எதிரொலின்னா என்னன்னு தெரியும்ல? என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அது எக்கோ. மலை அடிவாரத்தெல்லாம் போய் சத்தம் போட்டா அது திரும்ப பலமுறை ஒலிக்கும், அதான் எதிரொலி. 2வது சொல்லுக்கான முயற்சி. கைத்தறி, கைத்தறி, கைபேசி, கைபேசி ஒற்றெழுத்துடன். கை கைப்பிறை, கைப்பிறை. விரைவா விரைவா. அவங்க உங்களுடைய கால வரையறை முடிந்தது. கவிபாரதி வித்யாலயா, நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? கைப்பிழை. கைப்பிழை, கைப்பிடி. கைப்பிடின்னு நினைக்கிறாங்க. மாடிப்படி ஏறும் பொழுது பக்கவாட்டில் இருக்கிற அந்த மரப்பலகை கைப்பிடி என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம், நமக்கு தெரிந்த சொல், ஆனால் அந்த இடத்துல நமக்கு தோணலை. பரவாயில்ல. உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. பளிங்கு, பளிங்கு, பட்டம், பட்டம், பரவல், பரவல், பனையோலை, பனையோலை. அருமையான சொல். என்ன சொல்? எண்கள்ல 1லேருந்து சொல்லி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன சொல் என்று. ஆமா, அழகாக முயற்சி செய்தீர்கள் கவிபாரதி வித்யாலயா. குட் ஷெப்பர்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. உங்களுக்கான முதல் சொல் திரையில் பாருங்கள். 4 எழுத்து சொல், அதற்கான எழுத்து வரும். பொரிப்பு, பொரிப்பு, பொய், பொய், கொஞ்சம் கடினமாயிடுச்சுல்ல? பார்ப்போம் என்ன சொல் என்று. பொதுமறை அப்படின்னா திருக்குறளுக்கு இன்னொரு பெயர். உலக பொதுமறை சொல்லுவோம், அதே மாதிரி எதை வேணாலும் சொல்லலாம். பொதுமறை என்பது ஒரு பொதுவான சொல். அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்வோம். மின்னல், மின்னல், சரி என்ன சொல் அது என்று பார்ப்போம். மிதியடி தெரிந்த சொல் தானே? சரி, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. சரியா பாருங்க, நம்பிக்கையோட விளையாடணும். குரங்கு, குரங்கு, புலவர், புலவர், புலவன்னா
குலவர். குலவர். கால வரையறை முடிந்தது. ஏதாவது இதை ஒட்டி ஏதாவது ஒரு சொல் முயற்சி பண்ணி பார்க்கலாமா? சும்மா குறவர். குறவர். அதுதான் சொல். ஏதோ அப்படி கொஞ்சம் நினைவில் இருந்திருக்கு, அதனால தான் நீ குலவரே சொன்ன இல்லை, குறவர் தான் உன் மனதில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அழகாக முயற்சி செய்தீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். இரண்டாவது சுற்றின் இறுதி போட்டியாளர்கள் திருவண்ணாமலை ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? முழுவதுமாக நம்பிக்கையாக முழு நம்பிக்கை. தொடங்கலாம். உங்களுக்கான முதல் வாய்ப்பு. மன்னன். மன்னன். உங்கள் அணியில் இருக்கவங்க ஏதாவது ஊகித்திருக்காங்களான்னு பார்ப்போம். தெரியலையா? மற்றவர்கள்? மண்பானை. மண்பானை. யார் சொன்னது மண்பானை? நல்ல சொல். எங்க? மத யானையா? மண்பானை ஒரு அருமையான சொல். மத யானை இன்னொரு சொல். நீங்கள் விளையாண்டு கொண்டிருப்பது முதல் நிலை போட்டி அல்ல, இரண்டாம் நிலை போட்டி அல்ல, மூன்றாம் நிலை போட்டி அல்ல. அதையும் தாண்டிய ஒரு சுற்று இந்த மறுவாய்ப்பு சுற்று. அப்போ ரொம்ப அடிப்படையான சொற்கள் இல்லாமல் கொஞ்சம் அடுத்த நிலை சொற்களாக நீங்கள் பயிற்சி எடுத்து வந்திருக்க வேண்டும் அல்லது எதிர்பார்க்க வேண்டும். சரி, இப்போ அடுத்த சொல்ல முயற்சி செய்து பார்க்கலாமா? நீராடல். நீராடல். நல்ல சொல். நீர்நிலை. நீர்நிலை. 8 மதிப்பெண்கள். நல்ல சொல். உனக்கும் தெரிந்திருந்தது மகிழ்ச்சி. இறுதி சொல். காகிதம். காகிதம். கானகம். கானகம். அருமையான ஊகம். 8 மதிப்பெண்கள். அட்டகாசமா சொன்ன பாப்பா. நீ அமர்ந்திருக்கலாம் ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். இரண்டாவது சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் எடுத்திருக்கும் மொத்த மதிப்பெண்கள் இது மூன்றாவது சுற்று. முதலில் தொடங்க போவது சென்னை கவிபாரதி வித்யாலயா. தொடங்கலாமா? 5 எழுத்து சொற்கள். இது மூன்றாவது கட்டத்தை தாண்டிய சுற்று என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு ரொம்ப அடிப்படையான எளிமையான சொற்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கான முதல் சொல். சுத்தியல். சுத்தியல். இந்த முதல் எழுத்து சிரமந்தான் போல இருக்கு. பார்ப்போம். சுவரொட்டி. திரும்ப. சுவரொட்டி. சுவரொட்டி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? காரண பெயர் தான். முதல் பாதி என்ன சொல்? சுவை. சுவையா? சுவை. சுவர். சுவர். அதை பிரித்தா இரு சொற்கள் இல்லையா? கூட்டுச்சொல். சுவர். அடுத்தது ரொட்டி. ரொட்டியா? எங்க? சுவர் கூட்டல் ஒட்டி. ஒட்டி அப்படின்னா வால் போஸ்டர்னு அர்த்தம். சுவரில் ஒட்டுவது சுவரொட்டி. சரியா? இப்போ அடுத்த சொல்லுக்கு போகலாம். நம்பிக்கை. நம்பிக்கை. நங்கூரம். நங்கூரம். 8 மதிப்பெண்கள். மகிழ்ச்சியா? ஆனா முகத்துல காணமே. மூன்றாவது சொல். இறுதி வாய்ப்பு. அரசியல். அரசியல்.
2 எழுத்துக்கள் தொடங்கி குழப்பி விட்டுருச்சு இல்லை, வெறும் ஆனா கூட எதையா சொல்லிட்டு போகலாம். இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னு பார்ப்போம். அருளுடைமை. அருளுடைமை, அட்டகாசம். திருக்குறள் தலைப்பு, அதிகாரத்தின் தலைப்பு. சரி பார்ப்போம். நீங்கள் ரொம்ப அழகான அருளுடைமை யாரோ சொன்னீங்க. இது என்ன சொல்? அருளுடைமை. நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, திருக்குறளின் அதிகாரங்களின் தலைப்புகள் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது தெரிஞ்சுட்டு வந்துருந்தா இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தது. அதுவும் முதல் 2 தொகுதிகள் கூட போதும்னு நாங்கள் சொன்னோம். முதல் 2 பால்கள் எந்தெந்த பால்? சரி, உங்கள் அணியை கேட்போம். அறத்துப்பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். பொருட்பால், இன்பத்துப்பால். நீங்கள் முதல் 2 படிச்சுட்டு வந்தால் கூட போதும்னு நாங்கள் சொன்னோம். சரி, அழகாக முயற்சி செய்தீர்கள், வாழ்த்துகள். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். வாங்க, தென்காசி குட் ஷெப்பர்ட் 11 மேல்நிலை பள்ளி. உங்களுக்கான முதல் வாய்ப்பு. திரையை பாருங்கள். 5 எழுத்து சொல். புவியியல். புவியியல் ஒரு பாடப்பிரிவு. புற்றுநோய். புற்றுநோய், அருமையான ஊகம். 8 மதிப்பெண்கள். அருமையா சிந்திச்ச. 2வது சொல்லுக்கான முயற்சி. மண்டபம். மண்டபம். மண்குடம். மண்குடம், 8 மதிப்பெண்கள். என்ன குட்சப்ப திடீர்னு அசத்த ஆரம்பிச்சிருக்கிறீங்க. 3வது வாய்ப்பு. அறிவியல். அறிவியல். அடக்கம். அடக்கம். அடக்கம் என்று சொல்கிறார். அணுகுமுறை. அணுகுமுறை, 6 மதிப்பெண்கள். சிலர் என்ன சிந்திச்சிருக்கலாம், அங்க ஆ இருக்கு, இங்க ரை இருக்கு, இவர் எதுக்கு தொடர்பே இல்லாமல் அடக்கம்னு சொல்றான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேற எழுத்துக்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு 5 எழுத்து சொல் ஆவை வைத்து தொடங்க வேண்டும். அழகா முயன்றாய், அது பலனை கொடுத்தது. பிரமாதம், அருமையாக விளையாண்டாய். அடுத்ததாக திருவண்ணாமலை ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். உங்களுக்கான முதல் சொல். குதூகலம். குதூகலம். குண்டலம். குண்டலம். குருகுலம். குருகுலம். இப்ப கண்டுபிடித்தவர்கள்லாம் ஒரே குரல்ல ஒண்ணா சொல்ல போறீங்க. என்ன சொல்? குற்றாலம். எங்க அதுவான்னு பார்ப்போம். குற்றாலம் தெரிந்த சொல் தானே? இந்த அது பக்கத்துல தான் வந்திருக்காங்க, அப்படிதானே? சரி, அடுத்த சொல்லுக்கான முயற்சி. இளவேநீர். இளவேனில், அருமையான சொல். இணைக்கொம்பு. இறை கொம்பா? இணைக்கொம்பு. இடை கொம்பா? இணைக்கொம்பு. இறை கொம்பு. இணை. இணை. இணை கொம்பா? நை. இணை தானே? இணைக்கொம்பு. நை. இணை கொம்பு. இல்ல, நானும் அதான சொல்றேன், இணை கொம்பு தானே, அதான் சொன்னேன். சரி, அது 6 எழுத்து. அவ இக்கு இல்லாம சொல்றா இணை கொம்புன்னு. அது என்னப்பா அது இணை கொம்பு? கொம்பு இணைக்கிறது. கொம்பை இணைக்கிறதா? இல்லை, தமிழில் இலக்கணத்தில் அப்படி எதுவும் இருக்கா? இல்லை, எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நல்லா தெரியுமா இல்லை ஒரு ஊகத்தில் சொன்னியா? எனக்கு அப்படி தெரியல, நம்ம பிறகு கேட்டு பார்ப்போம். சரி, இப்போ கால வரையறை முடிந்தது. இறுக்கம். கால வரையறை முடிந்தது. சும்மா இறக்கம், இறுக்கம் ஏதோ சொல்கிற, அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். அது ரெண்டுமே இல்லை, இயக்கம். உனக்கான 3வது சொல். சிலம்பம். சிலம்பம். சித்திரம். சித்திரம்.
இதுவும் கடினமாயிடுச்சு. என்ன சொல் என்று பார்ப்போம். சிற்றுண்டி தெரிந்த சொல்லா? சரி, இறுதி சுற்றில் அணியாக சேர்ந்து விளையாடும் பொழுது நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு உண்டுன்னு உங்களுக்கு தெரியும். அதை சரியாக பயன்படுத்திக்காங்க. நீங்கள் சென்று அமரலாம். இறுதியாக தர்மபுரி த விஜய் மில்லேனியம் பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான 5 எழுத்து சொல்லுக்கான வாய்ப்பு. மேன்மையான். இது குறில் எழுத்து. அது என்ன சொல் என்று பாருங்கள். மெத்தனம். இந்த சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையா? இங்கே யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலருக்கு தெரியுது. அது என்ன பொருளில் வரும்? சோம்பேறித்தனம். ஆமாம், ஒரு மெத்தனம் என்றால் ஒரு பொறுப்பின்றி அக்கறையின்றி நடந்து கொள்வது. ரொம்ப மெத்தனமாக இருக்காத, சிரத்தை எடுத்து படி, அதை பாருன்னு சொல்லுவாங்க. அடுத்த சொல் செந்தமிழ். செந்தமிழ், அழகு சொல். செந்தாமரை. செந்தாமரை, 8 மதிப்பெண்கள். நீ செந்தமிழ் சொன்னனால இந்த 3 எழுத்துக்களும் வந்தது. சரி, இப்போ அடுத்த சொல்லுக்கான வாய்ப்பு. நாலாயிரம். 4000. சரி, மணிமேல் சொன்னதால் ஏற்றுக்கொள்கிறேன். 4000. அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நாத்திகம். கேள்விப்பட்டதே இல்லைல்ல? இது தமிழ் சொல் அல்ல, ஆனால் எல்லாரும் பரவலாக பயன்படுத்துகிற சொல். ஆத்திகம், நாத்திகம்னு. ஆத்திகம் என்றால் இறை நம்பிக்கை, நாத்திகம் என்றால் அதுக்கு எதிரானது, இறை நம்பிக்கை இல்லாமை. சரி, நீங்கள் போய் அமரலாம். 3வது சுற்று முடிந்தது. இந்த பள்ளிகள் பெற்றிருக்கிற மதிப்பெண்களை பார்ப்போம். நான்காவது சுற்றை விளையாட தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியிலிருந்து வந்திருக்கிற குட் ஷெப்பர்ட் 11 மேல்நிலை பள்ளியை அழைப்போம். பசங்களா, 4வது சுற்று. இதில் எடுக்கிற மதிப்பெண்கள் தான் தீர்மானிக்க போகிறது. நிதானமாக, கவனமாக, எச்சரிக்கையாக நீங்கள் படித்ததெல்லாம் நினைவு கூர்ந்து எப்படியாவது மதிப்பெண்கள் எடுக்க முயற்சி செய்ய வேண்டும். தொடங்கலாமா? முதல் சொல் எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும் குழம்பிய சொல். திரையை பாருங்க. விமர்சனம். விமர்சனம், 10 மதிப்பெண்கள். 2வது சொல் சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். விளையாட்டு போட்டி. விளையாட்டு போட்டி, 10 மதிப்பெண்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய 3வது சொல்லுக்கான குறிப்பு வழக்கு சார்ந்தது. நிதானமா, அவசரப்படாம. குற்றப்பத்திரிகை. குற்றப்பத்திரிகை, 9 மதிப்பெண்கள். அருமையா விளையாண்டீங்க. இந்த சுற்றுல எத்தனை மதிப்பெண்கள் தான் எடுக்க முடியும்? 30 தான் எடுக்க முடியும். நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க? 29. அபாரம். போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி திருவண்ணாமலை ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். இப்போதைக்கு நீங்கள் தான் முன்னணியில் இருக்கீங்க போல இருக்கு. முதல் வாய்ப்பு குழம்பிய சொல். தரைக்குறவு. தரைக்குறவு என்று சொல்லி இருக்கிறாய். அது என்ன சொல்? நீ இந்த ரையை அங்கே போட்டு ட்ராவை இங்கே போட்டுட்ட. உன் காதில் இந்த சொல் இருக்கிறது, அதனால தான் கிட்டத்தட்ட சொல்லி
தரக்குறைவு என்பதை தரைக்குறைவு என்று சொல்லிவிட்டால் மதிப்பெண் தர முடியாதுப்பா, மன்னிக்கணும். இரண்டாவது சொல்லுக்கு போவோம். தண்ணீர் பந்தல். தண்ணீர் பந்தல் 2 மதிப்பெண்கள். பரவாயில்ல, ஒன்றும் இல்லாமைக்கு 2 பெரியது. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொல், மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு பக்தி புலவர். திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் 9 மதிப்பெண்கள். அருமையாக விளையாடினீர்கள், அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி தர்மபுரி தி விஜய் மில்லேனியம் பள்ளி. நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், இன்னும் எவ்வளவு தேவை என்பதும் உங்களுக்கு தெரியும். நிதானமாக விளையாடுங்கள். வாழ்த்துகள். உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல். பேச்சு மேடை. பேச்சு மேடையா? இங்க பாருங்க, மேடை பேச்சு. ஒரு 10 தவறி விட்டது, கொஞ்சம் சரி. இரண்டாவது சொல் சில எழுத்துகள் காணாமல் போன சொல். உயர்நிலை பள்ளி. உயர்நிலை பள்ளி 9 மதிப்பெண்கள். அந்த குட்டிக்கு ரத்த அழுத்தத்தையே கொடுத்துட்டீங்க. சிரிச்சிட்டு இருந்த பிள்ளை முகத்தில் சிரிப்பே இல்லாமல் போச்சு. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு அரசாங்க கட்டிடம். தலைமைச் செயலகம். அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? என்ன சொல்? 10 மதிப்பெண்கள். யார் சொன்னது? இருந்தாலும் உனக்கு ரொம்ப கொழுப்பு தான் அல்ல? இவ்வளோ இக்கட்டான இடத்துல இருந்துட்டு என்ற எழுத்தை பார்த்த உடனே தலைமை செயலகம்ன்றியே. சரி, அழகான முயற்சி. அருமையாக தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் இந்த இடத்தை. நீங்கள் போய் அமரலாம். அடுத்த அணி கவி பாரதி வித்யாலயா சென்னை. தொடங்கலாமா? ஆமையா. உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல். பல அணிகள் இந்த முதல் குழம்பிய சொல்லை சொல்லிவிடுவார்கள் அல்லது தவறாகவாவது சொல்லிவிடுவார்கள். எதுவுமே சொல்லாத ஒரு அணி நீங்கள். இது என்ன சொல்ல என்று பாருங்கள். மறுவாய்ப்பு. அதுதான் அதற்குள் ஒளிந்திருந்தது. பரவாயில்ல, இரண்டாவது சொல்லுக்கு முயற்சி செய்வோம். சில எழுத்துக்கள் விடப்பட்ட சொல். மார்கழி திங்கள். மார்கழி திங்கள் 10 மதிப்பெண்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல் இலக்கண குறிப்பு. வஞ்ச புகழ்ச்சி. வஞ்ச புகழ்ச்சி 4 மதிப்பெண்கள் உங்களுக்கு. பரவாயில்ல, திறமையாக உங்களுக்கு அறிந்ததை பயிற்சி செய்ததை வைத்து முயன்றீர்கள். அமரலாம். இந்த 4வது சுற்றின் முடிவில் இந்த அணிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் இது மறுவாய்ப்பு சுற்று. இந்த 4 அணிகளுள் ஒரு அணி மட்டுமே காலிறுதிக்கு தகுதி பெறும். மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதி பெற்றது தர்மபுரி தி விஜய் மில்லேனியம் பள்ளி. தகுதி பெற்று காலிறுதி சுற்றுக்குள் நுழைந்த பள்ளிக்கு எங்களது வாழ்த்துகள்.